நெருக்கமான நெஞ்சங்கள் சென்னை நகரின் ஒருபுறத்தில் பசுமை நிறைந்த ஒரு அழகிய பகுதியில் நால்வர் சிறந்த தோழிகளாக இருந்தனர். அனிதா, தேவிகா, ரம்யா மற்றும் சுந்தரி. அவர்கள் பள்ளியிலிருந்து கல்லூரி வரையிலும் பின்னர் தொழில் வாழ்க்கையிலும் உறுதியான நட்பை பகிர்ந்து கொண்டனர். நட்பின் துவக்கம் அனிதா புத்திசாலியானவள், தேவிகா கலையரசி, ரம்யா கனவுகளால் நிறைந்தவள் மற்றும் சுந்தரி எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவள். அவர்களுக்குள் எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஆறுதலாக இருந்தனர். சவால்கள் மற்றும் வெற்றிகள் அவர்கள் அனைவரும் வெவ்வேறு துறைகளில் புகழ் பெற்றிருந்த போதிலும் வாழ்க்கையின் சவால்கள் அவர்களை பின்னுக்கு தள்ள முயன்றன. அனிதா ஒரு மிகப்பெரிய ஐடி நிறுவனம் வேலை பார்த்தாள். ஆனால் பணிப்பளு அதிகமாகும்போது தோழிகள் தானாக வந்து உதவுவார்கள். தேவிகா ஓவியக்காரியாக வெற்றியடைந்தாள். ஆனால் குடும்ப அழுத்தங்களை சமாளிக்க தோழிகள் துணை நின்றனர். ரம்யா தனது கனவான எழுத்துலகில் வெற்றி காண முடியாது என நினைக்கும்போது தோழிகள் ஏவலாக இருந்து முதல் புத்தகத்தை வெளியிட உதவினார்கள். சுந்தரி சமூக சேவையில் ஈடுபட்டு பல பெண்களுக்கு உதவியவளாக உயர்ந்தாள். நட்பின் ஆழம் ஒரு நாள் தேவிகாவின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனை வந்தது. அவளது குடும்பம் கடன் சுமையில் தள்ளாடியது. அவளது ஓவியங்கள் விற்கப்படவில்லை மற்றும் அவள் முழுமையாக தளர்ந்து விட்டாள். தோழிகள் ஒன்றாக கூடிக்கொண்டு தேவிகாவை மீண்டும் எழுப்பும் முயற்சியில் இறங்கினர். அனிதா தேவிகாவின் ஓவியங்களை ஆன்லைன் மூலம் பிரபலப்படுத்த, ரம்யா அவற்றை பற்றிய கட்டுரைகள் எழுத, சுந்தரி விற்பனை செய்வதற்கு உதவினாள். சில மாதங்களுக்குள் தேவிகாவின் ஓவியங்கள் நன்றாக விற்கப்பட்டன. மேலும் அவள் வாழ்க்கை மீண்டும் மின்னியது. நட்பின் நிழல்களும் ஒளிகளும் நேற்றுவரை பள்ளியில் மழையில் நனைந்து சிரித்த தோழிகள் இன்று வாழ்க்கையின் மழைக்காற்றில் ஒருவருக்கொருவர் குடையாக மாறினர். கதையின் இறுதியில் அவர்கள் அனைவரும் ஒவ்வொரு வெற்றியையும் ஒரே நேரத்தில் கொண்டாடினர். எந்த பிரச்சனையும் அவர்களை பிரிக்க முடியாது என்பதை உணர்ந்தார்கள். நட்பு என்பது காலத்தால் அழியாத ஒரு உறவு. அந்த நால்வரும் வாழ்நாள் முழுவதும் உறுதியாக ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தனர்.